ஹால்கேன் எமத்தி சங்கம் கதா பிந்தவெட்டே என்பதான தகவலாகவே இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. அதாவது அரசினை இறக்குமதி செய்ய முடியாது என்றும் அமைச்சருக்கும் அதனிடத்தில் சங்கங்களுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது என்பதாக இந்த தகவலில் குறிப்பிடப்படுகிறது. எனவே ஜனாதிபதியின் உத்தரவினை ஏற்க மறுக்கும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் என்பதான தகவல்களும் தரப்படுகின்றன. எனவே அரிசி தட்டுப்பாடு மேலும் நீடிக்கிறது என்பதாகவும் கிலோவுக்கு 65 ரூபாய் வரியால் இந்திய இறக்குமதியும் பாதிப்பு என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அதாவது மிக பிரதானமான விடயமாக அரிசி நிர்ணய விலை குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் விடுக்கப்பட்ட விசேட நிர்ணய விலை அறிவிப்பை அரிசி ஆலை உரிமையாளர்கள் ஏற்க மறுத்துள்ளதாக அறிய முடிகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரிசி நிர்ணய விலை வர்த்தமானியை திருத்தி அமைப்பதா அல்லது புதிய வர்த்தமானியை வெளியிடுவதா என்பது தொடர்பில் அரசு உயர்மட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளதாக நேற்று அறிய கிடைத்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரிசி ஆலை வர்த்தகர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஜனாதிபதியால் அரிசிக்கான நிர்ணய விலையும் அறிவிக்கப்பட்டது. அதற்கமைய 1 கிலோ நாட்டரிசி 225 ரூபாய் மொத்த விலைக்கும் 230 ரூபாய் சில்லறை விலைக்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அறிவிப்பு வழங்கியிருந்தார். அடுத்த 10 நாட்களுக்கு அவதானமாக செயற்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அரிசி நிர்ணய விலைக்கான விசேட வர்த்தமான அறிவித்தல் கடந்த திங்கட்கிழமை பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையின் தலைவர் சமர்கொடினால் வெளியிடப்பட்டிருந்ததோடு நிர்ணய விலையின் கீழ் அரிசி விற்பனை செய்யாத வர்த்தகர்களை கண்டறிவதற்கான சுற்றுவிளைப்பு நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் முதலில் ஆரம்பமாக இருந்தன. இதேவேளை இந்தியாவிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யும் செயற்பாடுகளிலும் பின்னடைவும் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடு வரி அதிகரிப்பு இதில் தாக்கம் செலுத்தியுள்ளதாகவும் அறிய முடிகிறது. இறக்குமதி செய்யப்படும் அரிசி கிலோவுக்கு 65 ரூபாயை வரியாக அரசு விதித்துள்ளதால் அரிசி இறக்குமதி செய்து நட்டத்தில் விற்க முடியாது என வர்த்தகர்கள் பலர் கைவிரித்திருக்கிறார்கள். அரிசி இறக்குமதிக்காக விண்ணப்பித்த கொள்வனவுகளை வர்த்தகர்கள் பலர் நேற்று ரத்து செய்துள்ளதாகவும் அறிய கிடைத்திருக்கிறது. அதற்கமைய அரிசி இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்டதன்படி எதிர்வரும் நாட்களில் குறைந்தளவான அரிசியை நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலையின் அடிப்படையில் தற்போது கையிருப்பில் இருக்கும் அரிசியை மாத்திரம் நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்வரும் 2 அல்லது 3 தினங்களுக்கு மாத்திரமே விநியோகிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் மரந்தகம்புல அரிசி மொத்த விற்பனை சங்கத்தின் தலைவர் PK ரஞ்சித் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். 1 கிலோ நெல்லை 156 ரூபாய் என்ற அடிப்படையிலேயே விவசாயிகளிடமிருந்து சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் கொள்வனவு செய்திருக்கிறார்கள். எனவே புதிய விலை நிர்ணயத்துக்கு அமைய அரிசியை உற்பத்தி செய்து விநியோகிக்க முடியாது இருந்தபோதும் தற்போது இருப்பில் இருக்கும் அரிசியை மாத்திரம் நிர்ணய விலையின் அடிப்படையில் நுகர்வோருக்கு விநியோகிப்போம். இந்த அரிசி தொகை எதிர்வரும் 2 அல்லது 3 தினங்களுக்கே போதுமானதாக இருக்கும். இருந்தபோதும் சந்தையில் நெல் விலையில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. 1 கிலோ நெல் 130 ரூபாய் என்ற அடிப்படையில் கிடைத்தால் மாத்திரமே அரசாங்கத்தின் நிர்ணய விலையின் அடிப்படையில் அரிசியை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இல்லாவிட்டால் எதிர்வரும் நாட்களில் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலைகளை மூட நேரிடும். தற்போது இருக்கும் உற்பத்திகளை விற்பனை செய்துவிட்டால் அடுத்த உற்பத்தி செயற்பாடுகளுக்கு நெல் கிடைக்கும் என்று நம்பவில்லை. நெற்தொகை வைத்திருப்பவர்கள் இன்னும் நெல்லுக்கான விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. மரதகமுவல விவசாயிகளிடம் இருந்த நெல் தொகையும் ஜனாதிபதியின் அறிவிப்பை தொடர்ந்து சந்தைக்கு விநியோகித்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளாந்தம் சந்தையில் பெற்றுக் கொள்ளப்படும் நெல் தொகை மாத்திரமே இருக்கிறது. சந்தையிலும் நெல்லுக்கு தட்டுப்பாடு இருக்கிறது. சந்தையில் இருக்கும் ஒரு மூடை நெல் 10,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இவ்வாறு நெல்லை கொள்வனவு செய்து அரிசி விற்பனை செய்வதால் வருமானம் எதுவும் கிடைக்காது. தற்போது நிலைமையில் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் கடும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறார்கள். 1 கிலோ நெல்லை 156 ரூபாவுக்கு கொள்வனவு செய்து 225 ரூபாவுக்கு அரிசியை விற்பனை செய்வது என்றால் 1 கிலோ அரிசிக்கு 30 ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது. இருந்தபோதும் அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி இருப்பில் இருக்கும் அரிசியை விற்பனை செய்ய முடிவு செய்வோம். சந்தையில் நெல்லுக்கு தட்டுப்பாடு இருப்பதால் இருக்கும் நெல்லும் அதிக விலைக்கு விற்பனையாகின்றமையினாலும் நெல்லை கையிருப்பில் வைத்திருப்பவர்கள் சந்தைக்கு விநியோகிக்காமல் இருப்பதாலும் நெல் வைத்திருப்பவரிடம் இருக்கும் நெல்லை சந்தைக்கு விநியோகிக்க அரசாங்கமும் பாவனையாளர் அதிகார சபையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நிலைமை நீடித்தால் அரிசி உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்பதோடு நாட்டில் அரிசிக்கான தட்டுப்பாடும் கடுமையாகும். எதிர்வரும் நாட்களில் அரிசி ஆலைகளை முன்னெடுத்துச் செல்வதென்றால் அரிசி நிர்ணய விலையின் அடிப்படையில் நெல்லை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேவேளை சிறிய கடைகளின் உரிமையாளர்களுக்கும் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவர்களால் இந்த நட்டத்தை சமாளிக்க முடியாது. எனவே விற்பனை நிலையங்களிலிருந்து அரிசியை விற்பனை செய்து கொள்வதற்கும் 5 நாட்களாவது வழங்கப்பட வேண்டும் என்று மரந்தகமுல அரிசி மொத்த விற்பனை சங்கம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது. ஆலையிலிருந்து 215 ரூபாய் 215 ரூபாவுக்கும் 225 ரூபாவுக்கும் அரிசி விநியோகிக்கும் நேரடியாக சில்லறை கடை உரிமையாளர்களுக்கு அரிசி கிடைப்பதில்லை. இடைநிலை தரகர்களினூடாகவே அரிசி விநியோகிக்கப்படும். எனவே 5 ரூபாய் என்ற அடிப்படையில் போக்குவரத்து வசதிகளை வழங்கிய சிறிய கடை உரிமையாளர்களுக்கு அரிசி விநியோகிக்க முடியாது என்றும் அந்த சங்கம் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருப்பதான தகவலாக இதனை காணலாம். எனவே எதிர்பார்த்த விலையேற்றம் வர்த்தமான அறிவித்தல் உள்ளடக்கப்படாத காரணத்தால் பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள் சந்தைக்கு அரிசி விநியோகிப்பதை இவ்வாறு தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பிரசுரிக்கப்பட்டுள்ள வர்த்தமானியை மீளப்பெற வேண்டிய அவசியம் கிடையாது என ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியிருக்கிறோம் என்று சிறிய நடுத்தர அரிசி உற்பத்தியாளர்கள் ஜனாதிபதியிடம் கூறியிருக்கிற தகவலை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. எனவே இந்த வர்த்தமானி அறிவித்தல் குறித்தான தகவலாகவே இது அமையப்பெறுகிறது. எனவே கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்
சந்திப்பின் போது இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது. சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை மீளப்பெறுமாறு பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள் இவ்வாறு குறிப்பிடுவது அவதானிக்கத்தக்கது. எனவே திட்டமிட்ட வகையில் சந்தையில் அரிசி தட்டுப்பாட்டை ஒரு சில அரிசி உற்பத்தியாளர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தாம் எதிர்பார்த்த வகையில் அரிசியின் விலை அதிகரிக்காத காரணத்தால் பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள் சந்தைக்கு அரிசியை விநியோகிப்பதை தாமதப்படுத்தினார்கள். பிரசுரிக்கப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தலை மீளப்பெறாமல் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலையை கடுமையான முறையில் அமல்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தி இருக்கிறோம். பிரதான அரிசி உற்பத்தியாளர்களுக்கு அடிபணியாமல் செயற்பட்டால் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணலாம் என இந்த தரப்பு இவ்வாறு கூறுகிறது. எனவே அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தொடர்பில் ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்த வேண்டும். அரிசியை போன்று சகல அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தொடர்பிலும் நுகர்வோர் அதிகார சபை தொடர்ச்சியாக சுற்றி வளைப்புகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதாக இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதனிடத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறது. ரணில் சேகரித்து வைத்திருந்த அரிசி கூட அனுர அரசாங்கத்தினால் வழங்க முடியவில்லை என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக அமைகிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேசையில் தட்டிய அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அரிசி விலையை 10 ரூபாவால் அதிகரித்து வழங்கி இருக்கிறார். அரிசி ஆலை உரிமையாளர்களை மண்டியிட செய்வதாக தெரிவித்து வந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தற்போது அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அரிசி விலையை 10 ரூபாவால் அதிகரித்து அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டுள்ளார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய இவ்வாறு தெரிவிக்கிறார். அரிசி ஆலை உரிமையாளர்கள் களஞ்சப்படுத்தி வைத்திருக்கும் அரிசியை சந்தைக்கு விடுக்காமல் இருந்ததால் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அத்துடன் அரிசி விலையும் 1 கிலோ 260 ரூபாய் வரை அதிகரித்தது. இதனை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்து ஜனாதிபதி அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி அரிசிக்கு விலை நிர்ணயம் செய்வதாக கூறினார். இப்போது மேசையில் தட்டி 1 கிலோ அரிசிக்கு 10 ரூபாய் அதிகரித்திருக்கிறார். ஜனாதிபதி இதன் மூலம் அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இருக்கும் அரிசியை வெளியில் கொண்டு வர முடியாமல் அவர்களுக்கு கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகரித்து மண்டியிட்டிருக்கிறார். அரசு இறக்குமதி செய்வதாக இருந்தால் அரசாங்கம் ஒன்று எதற்கு என கேட்ட தேசிய மக்கள் சக்தி தற்போது அரிசி தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த 70,000 கிலோ அரிசியை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய தீர்மானித்திருக்கிறது. ஆனால் இறக்குமதி செய்யும் அரிசியை அரசாங்கம் எத்தனை ரூபாவுக்கு இறக்குமதி செய்கிறது, மக்களுக்கு எத்தனை ரூபாவுக்கு வழங்கப் போகிறது என்பதை தெரிவிக்க வேண்டும். இந்தியாவிலிருந்து சுவர்ண அரிசியை இறக்குமதி செய்யப் போவதாகவே அரசாங்கம் தெரிவித்திருந்தது. இந்தியாவில் இந்த அரிசி 1 கிலோ 30 ரூபாவுக்கே விற்பனை செய்யப்படுகிறது. அப்படியானால் இறக்குமதி வரிகள் அடங்கலாக எமது நாட்டில் குறித்த அரிசி கிலோ 110 ரூபாவுக்கே விற்பனை செய்யப்பட வேண்டும். ஆனால் அரசாங்கம் தற்போது அரிசிக்கு நிர்ணயித்துள்ள விலையின் பிரகாரம் 1 கிலோ 230 ரூபாவுக்கு விற்பனை செய்தால் அரசாங்கத்துக்கு 1 கிலோவுக்கு 120 ரூபாய் லாபம் கிடைக்கிறது. அதே நேரம் அரிசி இறக்குமதிக்கு தனியார் நிறுவனங்களுக்கும் அனுமதி வழங்கியுள்ளதால் அவர்களுக்கும் அதிக லாபம் கிடைக்கும். அதனால் அரசாங்கம் இறக்குமதி செய்யும் அரிசிக்கான சில்லறை விலையை அறிவிக்க வேண்டும் என்ற கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். எனவே இது ஐக்கிய தேசிய கட்சி தரப்பில் முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டாக அமையப்பட்டிருக்கிறது. மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. தேங்காய் ஏல விற்பனை நிறுத்தம் என்பதான தகவலாக இது தரப்படுகிறது. சத்தசவினூடாகவே விநியோகிக்க நடவடிக்கை என்கிற செய்தியினை தந்திருக்கிறது தமிழன் பத்திரிகை. நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் வரை திறந்த சந்தையில் தேங்காயை ஏலத்தில் விற்பனை செய்வதை நிறுத்தியுள்ளதாகவும் நாளொன்றுக்கு சதசுவினூடாகவே 1 லட்சம் வரையிலான தேங்காய்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குருநாகல் பெருந்தோட்ட நிறுவனம் அறிவித்திருக்கிறது. குருநாகல் பெருந்தோட்ட நிறுவனம் என்ற அடிப்படையில் எங்களின் நிறுவனத்திற்குள்ள தென்னந்தோட்டங்களிலிருந்து நாளொன்றுக்கு 1 லட்சம் வரையிலான தேங்காய்களை விநியோகித்து வருகிறோம். இதனை பொது பிரச்சனையாக கருதியே இதற்கு நாங்கள் பங்களிப்பு செய்கிறோம். எங்களை போன்ற பெரும் எண்ணிக்கையிலான பெருந்தோட்ட நிறுவனங்கள் கடமைகளை முன்னெடுத்து வருவதாகவும் குருநாகல் பெருந்தோட்ட நிறுவனத்தின் தலைவர் HMP ரத்நாயகி இவ்வாறு தெரிவிக்கிறார். நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் வரை திறந்த சந்தையில் தேங்காய் ஏலத்துக்கு விற்பனை செய்வதை நிறுத்த தீர்மானித்திருக்கிறோம். இந்த பிரச்சினைக்கு தீர்வை வழங்கும் வகையில் மக்களின் தேவைக்கேற்ப சத்தசு நிறுவனத்தினூடாக நாடு பூராகவும் தேங்காய்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எங்கள் நிறுவனத்தின் கீழ் 85 தோட்டங்கள் இருக்கின்றன. தொடர்ச்சியான விநியோகத்தை வழங்குமாறு அமைச்சு கோரியிருக்கிறது. எனவே தொடர்ந்து நாளொன்றுக்கு 1 லட்சம் தேங்காய்களை விநியோகிக்கக்கூடியதாக இருக்கும். கொழும்பு மற்றும் கொழும்பை அண்மித்த பகுதிகளிலேயே இவ்வாறு தேங்காய் தட்டுப்பாடு நிலவுகிறது. கொழும்புக்கு 130 ரூபாவுக்கு தேங்காய் விநியோகிக்கப்படுகிறது என்ற கருத்தினையும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.